ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீது சேற்றை வாரி அடித்த சர்ச்சை முடிவதற்குள் அதே தொகுதியைச் சேர்ந்த அந்தியூர் சிவா, திமுகவை சேர்ந்த எம்எல்ஏ அந்தியூர் சிவா அவர்கள் அதே மக்களிடம் பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காங்க. அங்க நடக்கிற இந்த சம்பவத்தை நீங்களே பாருங்க. நின்று எப்படி பேசுவாங்க? சாணாந்தோப்புல விட்டுட்டு சாத்தனூர் காலையில 12 அடி தண்ணி நிக்குது. அங்க போயிட்டு 5 நாள் ஆகுது. சாப்பாடு வருதா? சாப்பாடு 5 நாள் ஆகுது. சாப்பாடு 5 நாள் ஆகுது. சாப்பாடு வருதா? அவருக்கு ஒரு ரூபாய் சொல்றாரு. வந்து போயிட்டு ஒரு விஷயமா பேசுமா நம்ம பேசும்போது கேள்வி அவனை ஒரு ரூபாய் அந்த கதை சொல்றாரு. அவர் கதையா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு பகுதியிலையும் மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பவும் சொல்கிறேன், இது பழைய காலம் கிடையாது. பழைய எம்ஜிஆர் காலம், பழைய கலைஞர் காலம், பழைய ஜெயலலிதா காலம் கிடையாது. இது சமூக வலைதளங்கள் நிரம்பி வருகின்ற காலம். மக்கள் ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கக்கூடிய காலம். இப்போ சமீபத்தில் கூட 16 கோடியில் இப்போ ஒரு 6-7 மாதத்தில் கட்டின பாலம், தமிழக அரசால் கட்டப்பட்ட பாலம் அந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த 16 கோடிக்கு இவங்க ஒழுங்காக கட்டியிருந்தாங்கன்னா தரமான சூப்பரான பாலமே கட்டியிருக்கலாம். ஆனால் இந்த பாலம் அடித்து செல்லப்பட்டிருக்கு. இதையும் மக்கள் கேட்க வேண்டும். ஒவ்வொரு பகுதியிலையும் மக்கள் அமைச்சர்களையும் எம்எல்ஏக்களையும் சரமாரியாக கேள்வி கேட்டுருக்காங்க. இதுதான் தமிழக மக்கள் மத்தியில் ஒரு மாற்றத்திற்கான ஒரு கூட சொல்லலாம். முக்கியமா தமிழக மக்கள் இன்னும் ஒண்ணு பண்ணணும். இந்த ஓட்டுக்கு காசை வாங்கி கொண்டு இந்த கட்சிக்கு தான் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்க ஓட்டுக்கு காசு கொடுத்தாலும் வாங்கிங்க, எல்லாமே நம்ம காசு தான். அந்த காசை வாங்கி கொண்டு எந்த கட்சி உங்களுக்கு நல்லது செய்யும் தோணுதோ அந்த கட்சிக்கு போடுங்க. ஏன்னா நமக்கு பணம் கொடுக்குறவன் எவனுமே உத்தமம் கிடையாது. எல்லாமே இந்த ஊரடிச்சு சம்பாதிச்ச காசு தான். அதனால தெய்வ தாட்சணமே இல்லாமல் நீங்க பணம் வாங்கி உங்களுடைய செலவு வைத்துக் கொண்டு நல்ல கட்சிக்கு, மக்களுக்கு நல்லது செய்யற கட்சிக்கு ஓட்டு போடுங்க. நன்றி மக்களே. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. Thank you, friends.